கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட் நைட்காக மாப்பிள்ளை ரொம்பவே சந்தோஷமாக எக்ஸைட்டடாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சீன்லேயே நமக்கு காட்டுறாங்க. டக்குன்னு அடுத்த சீன்லேயே ஒரு தாத்தா பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒரு பவுல் கையில் வச்சுக்கிட்டு மண்சட்டி, ராணி நீங்கள் இது பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் அழகாக இருக்கணும், எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ பண்ணுற விஷயம் உங்களுக்கு வரமா தெரியலாம், ஆனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது வருங்காலத்தில் உங்களுக்கு சாபமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஜுவல் பண்ணுறதுக்கு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ரிலேஷன் தான் இருக்கணும், அதாவது உங்கள் கணவரோட ரத்தை தான் நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வாங்கி அதை குடிக்குது. இப்போது ஃபஸ்ட் நைட் சீன் அப்போ காமிச்சாங்களே, இப்போ காட்டுறாங்க. அப்படியே மாப்பிள்ளை சந்தோஷமாக முகத்தை பார்க்குறான். பார்த்தா கேள்வி அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறான். அப்படியே நமக்கு ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோ இவன் வந்து காரில் வந்துட்டே இருக்கிறான். தன்னோட ஃபியான்ஸை கிட்டே பேசிக்கிட்டே அவன் பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறான், ஏன் இன்னும் வரல வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி. டக்குன்னு அந்த பாட்டியை நமக்கு காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தோமே அதே பாட்டியை. ஹீரோ எதுக்கு இந்த பாட்டி ஒரு மாதிரியாக நம்மளை பார்த்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி, சரி ஃபோன் வை நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டு அந்த பாட்டியை பார்த்துட்டே அப்படியே கார் ஓட்டிகிட்டு போகிறா. டக்குன்னு முன்னாடி வர பொண்ணு மேலே மோதிடுறான். அவ்வளோதான், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அடுத்த சீன்லேயே நமக்கு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே நம்ம ஹீரோ தான். ஏன்னா ஹீரோ வந்து ஒரு டாக்டர். ஸோ ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, என்னடா என் காரில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பத்திரமா பார்த்துக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஆனால் போகிறப்ப கூட அந்த பொண்ணு மேலே தான் இருக்குது நினைப்பு, என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியே ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறேன், யாரோ பின்னாடி இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த பாட்டி நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த பாட்டி எதுக்கு இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பேஷண்ட் ரூமுக்கு தான் அந்த பாட்டி போகுது. பாட்டி நில்லுங்க அப்படின்னு சொல்லி துரத்திட்டு பின்னாடியே போய் பார்த்தாக்கா அந்த பொண்ணோட ரூமுக்குள்ளே வந்துட்டார். இங்கே யாராவது வந்தாங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டால் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நமக்கு ஹீரோ வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோவோட அத்தை கூட அந்த பொண்ணு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, என் தம்பி என் மேலே ரொம்ப உயிராக இருப்பான், ஆனால் திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்து அவன் அழகில் மயங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவனோட டெட் பாடி தான் கிடச்சிச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணு எங்கே போனான்னு கூட தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. டக்குன்னு ஹீரோவும் வந்துடுறான். அதெல்லாம் விடுங்க அத்தை, வாங்க உங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படி சொல்லி செலிப்ரேட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே அந்த பொண்ணு பயங்கரமாக கோவமாக இருக்குது. சரி கோச்சிக்காதம்மா, நான் என்ன பண்ணுறது, நான் ஒரு டாக்டர் இல்லையா, என்னோடய வேலை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல. அதுக்குள்ளே வந்து ஃபோன் கால் வருது. லவுட் ஸ்பீக்கர் வச்சு பார்க்குறா. டாக்டர் நீங்கள் சேர்த்து பேஷண்ட் வந்து கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னோடனே திப்புன்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரான். வந்து பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே மயங்க அப்படியே போய் தாங்கி பிடிக்கிறான். அவ்வளோதான், அந்த கண்ணு அப்படியே ஒரு மாதிரி மாறுது பொண்ணுது. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு படுக்க வச்சிடறான். படுக்க வச்சுட்டு இந்த பொண்ணு வந்து வேறு மாதிரியாக பேசுகிறா. அதாவது எனக்குன்னு யாரும் இல்லை, என் கை பிடிச்சிருக்கிறீங்களே, எனக்கு கை பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இது ரொம்ப இமோஷ்னலாக பேசுகிறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறா. காலையில் வந்து ஃபியான்ஸேக்கும் இவனுக்கும் பயங்கர சண்டை. இவன் என்ன சொல்கிறேன்னா, நம்ம 2 பேரும் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து அத்தைக்காரர் வந்துட்டு, இங்கே பாரு உங்கள் 2 பேர் கல்யாணம் கார்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே இல்லை. இப்போது இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறான், டேரெக்டாக அந்த பொண்ணுக்கு வந்து ப்ரொப்போஸே பண்ணிடுறான். அவன் அழகில் மயங்கி அவ்வளோ ஓகேன்னு சொல்லிடுறான். ப்ரப்போஸ் பண்ணது மட்டும் கிடையாது, வீட்டுக்கே கூப்பிட்டுன்னு வந்துடுறான். அந்த பொண்ணு பார்த்து ஷாக் ஆகுறா. எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு என்ன நீ இப்படிலாம் பண்ணுறேன்னா, இல்லை எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு, நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா அடுத்த நைட்டுக்கே காட்டுறாங்க. அத்தைக்கு யாரோ இருக்கிற மாதிரியே ஃபீல். டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் வரா. பொண்ணு பேசிகிட்டே இருக்க. பின்னாடி ஃபஸ்ட்டு சீன்லேயே மாப்பிள்ளையே இருந்தா இல்லையா, அவனோட ஆவியை நமக்கு காட்டுறாங்க. பேய் மாதிரி நிற்கிறான். அடுத்த நாள் ஹீரோவும் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், நீ எந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணுறேன்னா, உனக்கு 80 வயசு ஆகிட்டு உன் தோல் தொங்கி போயிட்டா கூட நான் உன்னை வந்து லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட பொண்ணுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இவ்வளோ லவ் யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி இப்போ அத்தை வந்து பேசுகிறாங்க. நீ வந்து பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அவங்க தான் கரெக்ட் பேரு, அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்கலை. இவன் வந்து ஹீரோ கூட டேட் போக ரெடி ஆகின்னு இருக்கிறான். கண்ணாடியில் நமக்கு காட்டுறாங்க அந்த பாட்டி இந்த பொண்ணு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி. இங்கே அந்த ஃபியான்ஸை பொண்ணு வந்து பயங்கரமாக கத்துறா, நீ என்னத்த பண்ணி மயக்கினே அப்படின்னு சொல்லி. டக்குன்னு ரியல் ரோபோ பார்த்த உடனே ஓட பார்க்குறா. அதுக்கப்புறம் இங்கே ஓடுறது. அவ்வளோதான், அவளோட கதை காலி. அடுத்த நாள் நமக்கு காட்டுறாங்க. திடீர்னு அத்தை கண்ணு முன்னாடி அவங்க இறந்து போன தம்பியோட ஆவி வந்து நிற்குது. அவ்வளோதான், இங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு ஹீரோ அந்த பொண்ணை ப்ரொப்போஸ் பண்ணிடுறான். நான் உன்னை லைஃப் லாங்காக நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி. அதை கேட்டு இமோஷ்னல் ஆகிடுறான் அந்த பொண்ணு. திடீர்னு ஹீரோ வந்த உடனே அத்தை டக்குன்னு இழுத்துன்னு போகிறாங்க. இங்கே பாரு, நீ கூப்பிட்டுன்னு வந்திருக்கிறது சாதாரண பொண்ணு கிடையாது, அவள் வந்து சூனியக்காரி, அவள் அழகாக இருக்கணும்னு சொல்லி காலங்காலமாக வந்து பௌர்ணமி அன்னைக்கு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கொன்னுடுவா புருஷனை. அந்த ரத்தத்தை குடித்து அவள் அழகாக எங்கா மாறி வாழ்ந்து நிற்கிறா.
அந்த மாதிரி ஒரு சூனியக்காரியை தான் நீ பிடிச்சிருக்கிற அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு சிரிப்பாக வருது. இந்த காலத்தில் என்ன ஆண்டி இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி, அப்படியே அவள் சூனியக்காரியாக இருந்தாலும் சரி, அவள் வாழணும்னா நான் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், ஏன்னா அவள் என்னோட உயிர், நான் உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவள் என்ன சொல்லிடுறா, அத்தை சொல்கிறது உண்மைதான், நான் உண்மையான சூனியக்காரி தான் அப்படின்னா, விளையாடாத அப்படின்னா, இல்லை எல்லாரும் வந்து என்னோட அழகை தான் பார்த்தாங்க, என்னோட அடையணும் அப்படின்னு தான் பார்த்தாங்க, என் மனசு யாருமே பார்க்கல, என் மனசை பார்த்து லவ் பண்ணது நீ ஒருத்தன் தான், நான் கேள்வி ஆனாலும் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது நீ ஒருத்தன் தான், இந்த உண்மையான லவ் எனக்கு உன்கிட்டேருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அப்போனா நீ வாழணுன்னா நான் சாவணுமா, எந்த பிரச்சனையும் இல்லை, என்னோட காதல் உண்மை அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்ச உடனே உண்மையான ரூபத்துக்கு வந்து கேள்வி அழுகுது. ஸோ பார்த்த உடனே அத்தை ஷாக் ஆகுறாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறேன், நான் தான் சொன்னேன் இல்லையா, நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட தான் நீ என்னை கொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். நீ என்னை கொன்னுடு, நீ சந்தோஷமாக வாழு, உனக்காக நான் சந்தோஷமாக செத்து போவேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை உன்னோட உண்மையான லவ் எனக்கு கிடைச்சதே எனக்கு போதும், நீ இதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழணும், இதுக்கப்புறம் எனக்கு யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு முன்னாடியே வந்து அவள் காத்தா அப்படியே மறைஞ்சி போகிறான். அதை பார்த்து ஹீரோ அப்படியே எமோஷ்னல் ஆகிட்டு ஹீரோயின் பேர், அதாவது அந்த பொண்ணு பேர் சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறான். ஐ ஹோப் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்